வணக்கம். இன்னைக்கு ஜெயர்ஹோம் ஷார்ட்ஸில் பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் மாடி தோட்டத்திலே நாங்கள் வளர்த்தது. இதுக்கு விதையெல்லாம் தேவையில்லை. சும்மா நம்ம பறித்த காம்பே போதும். அதை நட்டி வச்சாலே நல்லா தழுத்து வளர்ந்துடும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சது அதை நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கினதுக்கப்புறம் நல்லா அலசி வச்ச கீரை, அந்த கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எனக்கு இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் பொடியாக நறுக்கிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு போட்டுக்கோங்க. அதே நீர் விட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இந்த கீரை ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும், அதனால் கொஞ்சம் குறையாவே போட்டுக்கோங்க. எல்லா கீரைக்கும் வழக்கமாக போடுற மாதிரி போட்டால் இது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை நல்லா வதக்கிட்டு தண்ணிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. மூடி போட்டு மூடக்கூடாது. கீரையை ஓப்பனாகவே இருந்து நல்லா வதக்கிட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தனியாக வேக வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கணும். இந்த கீரை லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், முருங்கைக்கீரை மாதிரி. அதனால் நம்ம பாசிப்பருப்பும் தேங்காயும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். தேங்காயும் சீரகமும் சேர்த்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்கிட்டேன்னா சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.